இப்ப இந்த படத்த நான் எப்படி புரிஞ்சுட்டேன்னா இந்த படத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர் நான் பார்க்கறது காமராஜர் டீச்சர் அவரோட தான். அவரோட கேரக்டர் தான் நான் முக்கியமா பார்க்குறேன். ஏன் அது பார்க்குறேன்னா, அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் தர்மனோட வாழ்க்கையும் இயங்குது. இந்த படம் முழுக்கவே இயங்குது. இந்த படம் முழுக்கவே நடக்கிறதுக்கான காரணம், இந்த மாதிரியான விஷயம் நடக்கிறதுக்கான காரணமே அவரா தான் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா காலேஜில எல்லாருமே ஒரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க, ஜாலியா இருப்பாங்க, வந்துட்டு போவாங்க, அந்த மாரி இருப்பாங்க. இவங்க எந்த மாரி கேங்கா இருப்பாங்கன்னா, பழங்கேங் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணுவாங்க, கிண்டல் அடிப்பாங்க. ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க, எப்படி இருப்பாங்கன்னா, அந்த காமராஜர் சொல்றத முழுமையா ஏத்துப்பாங்க. அவர் ஒண்ணு சொல்லுவாரு, முடிஞ்ச அளவு படிச்சவங்க எல்லாருமே வெளிநாட்டுக்கு போகாம, நம்ம ஊர்லயே நம்ம மக்களுக்கு உங்களால முடிஞ்ச சேவை செய்யுங்க. அவரோட ஒரு ஐடியாலஜி எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் குடுப்பாரு. அதாவது ஒருத்தனோட ஒரு ஐடியாலஜி ஒருத்தனோட வாழ்க்கைய எப்படி பாதிக்குது. அது எந்த விதத்திலும் நல்ல விதத்திலயும் கொண்டு போகுது, கெட்ட விதத்திலயும் கொண்டு போகுது. அதாவது ஒரு ஐடியாலஜி ஒண்ணு உருவாகுதுன்னா, அந்த ஐடியாலஜி நல்ல விதத்துல எல்லாரையும் கொண்டு போணும்னு இல்ல. அந்த ஐடியாலஜி கெட்ட விதத்துல எல்லாரையும் கொண்டு போணும்னு இல்ல. ஒரு ஐடியாலஜி ஒரு மனுஷன் பின்பற்றினானா, அவனோட வாழ்க்கை என்ன விளைவு ஏற்படும்?